Hi students, இந்த வீடியோல நம்ம இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல சாப்டர் 5 ரூரல் டெவலப்மெண்ட் பார்க்கலாம். இந்தியால பாத்தீங்கன்னா ரூரல் ஏரியாஸ்ல புவர் பீப்புள் ஜாஸ்தியா இருக்காங்க. அவங்களுக்கு அவங்களோட பேசிக் நெசசிட்டிஸை கூட ஆக்சஸ் பண்ண முடியல. அண்ட் இந்தியாவோட டோட்டல் பாப்புலேஷன்ல பாத்தீங்கன்னா 22% வந்து பாவர்ட்டி லைன் கீழே இருக்காங்க. ரூரல் எக்கானமியோட மேக்ஸிமம் ஷேர் எது? அக்ரிகல்ச்சர். ஓகே. அண்ட் 2007 to 12 பாத்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் அவுட்புட் அப்படின்றது 3.2% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஜிடிபிக்கு இந்த அக்ரிகல்ச்சர் செக்டாரோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப டிக்ளைன் ஆயிடுச்சு. அதே வந்து இண்டஸ்ட்ரியல் அண்ட் சர்வீஸ் செக்டாரோட கான்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்தியால பாத்தீங்கன்னா 2/3 ஆஃப் பாப்புலேஷன் வந்து அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. பட் இன்னுமே அது வந்து ப்ரொடக்டிவா இல்லை. அண்ட் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் 1991 கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் நம்ம செகண்ட் சாப்டர்ல பார்த்தோம் இல்லையா? அதுல அக்ரிகல்ச்சர் செக்டாருக்குமே வந்து நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. பட் 1991 to 2012 பாத்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் செக்டாரோட growth rate வந்து 3% per annum கம்மி ஆயிடுச்சு. எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்க? எக்ஸ்பர்ட்ஸ் மீன்ஸ் இந்த எக்கனாமிஸ்ட் எல்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த 1991ல இருந்து இதெல்லாம் நடந்ததுக்கு ரீசனே வந்து பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் டிக்ளைன் ஆனதுனால. சோ அந்த சாப்டர்ல நம்ம டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் படிச்சோம். அதாவது பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் கிட்ட இருந்தது எல்லாமே என்ன பண்ணாங்க? டிஸ்இன்வெஸ்ட் பண்ணி பிரைவேட் செக்டாருக்கு கொடுத்துட்டாங்க. சோ இதுதான் ரீசன் அப்படின்னு சில எக்கனாமிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்அடிக்குவேட்டா இருக்கிறதுனாலயும், அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த அளவுக்கு இல்ல. இண்டஸ்ட்ரி சர்வீஸ் செக்டார்ல எல்லாம் அந்த அளவுக்கு இல்ல. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் கேஷுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்க்ரீஸ் ஆகுறதுனால இந்த ரூரல் டெவலப்மெண்டோட ப்ராசஸ் வந்து தடைப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அப்ப இந்தியாவோட ரியல் ப்ராக்ரஸ் நம்ம பார்க்கணும், இந்தியால வந்து ஒரு ரியல் ப்ராக்ரஸ் நடக்கணும் அப்படின்னா இந்த ரூரல் ஏரியாஸ் அண்ட் ரூரல் பீப்புளை நம்ம டெவலப் பண்ணும். அப்பதான் இந்தியாவோட growth ஓவரால் growth இருக்கு இல்லையா, அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனாலதான் நம்ம இப்போ ரூரல் டெவலப்மெண்ட் பத்தி படிக்க போறோம். ரூரல் டெவலப்மெண்டோட மீனிங் பார்க்கலாம். ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்றது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூரல் ஏரியாஸ்ல இருக்கிற பீப்புளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவாங்க இந்த ரூரல் டெவலப்மெண்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட எக்கனாமிக் அண்ட் சோசியல் கண்டிஷன்ஸை டெவலப் பண்ணுவாங்க. எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் அப்படின்றது வந்துட்டு அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜென்ரேட் பண்றது. ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வருது. அண்ட் சோசியல் கண்டிஷன்ஸ் அப்படின்றது வந்து அவங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கறது, அவங்களோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்றது, சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி. சோ இந்த எக்கனாமிக் அண்ட் சோசியல் கண்டிஷன்ஸை டெவலப் பண்ணும்போது என்ன ஆகும்? அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இம்ப்ரூவ் ஆகும். இதுதான் ரூரல் டெவலப்மெண்ட். இந்தியால பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டார்ல அக்ரிகல்ச்சர் தான் மெயின் சோர்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் இந்தியால வந்து 2/3 பாப்புலேஷன் அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. சோ அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்ணோம் அப்படின்னா ரூரல் ஏரியாஸ் அண்ட் ரூரல் பீப்புளோட பெட்டர்மெண்ட்டுக்கு அது கான்ட்ரிபியூட் பண்ணும். பட் இந்த ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் மட்டும் கிடையாது. எந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இந்த ரூரல் ஏரியால இருக்கிற பீப்புளோட குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுமோ அந்த எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே இந்த ரூரல் டெவலப்மெண்ட் எடுத்துக்கும். ஓகே. சோ அப்ப ரூரல் டெவலப்மெண்டோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரூரல் ஏரியாஸ்ல இருக்கிற பீப்புளோட எக்கனாமிக் அண்ட் சோசியல் கண்டிஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். சோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ்ங்கிறது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது, லேண்ட் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வருது, சோசியல் கண்டிஷன்ஸ் நல்ல ஹெல்த், அதுக்கப்புறம் எஜுகேஷன் கொடுக்கறது, இதெல்லாம். ஓகே. ரூரல் பீப்புள் அப்படிங்கிறது வந்து டோட்டல் பாப்புலேஷன்ல 3/4 இருக்காங்க. பட் எக்கானமியோட ஓவரால் ப்ராக்ரஸ்ல அவங்க லேக் ஆகுறாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, இதை ஓவர் கம் பண்றதுக்காக 70ஸ்ல என்ன பண்ணாங்க? ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வந்தாங்க. இன் அடிஷன் டு 5-year பிளான்ஸ். ஸோ 5-year பிளான்ஸும் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கும் தனியா ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸும் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்றது வில்லேஜ் லைஃபோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வருது தான் ரூரல் டெவலப்மெண்ட். பட் இந்தியால பாத்தீங்கன்னா சில ஏரியாஸ்லாம் இன்னும் சேலஞ்சிங்கா தான் இருக்கு. சோ அந்த ஏரியாஸ் எல்லாம் டெவலப் பண்றதுக்கு சில ஃப்ரெஷ் இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கணும். சோ இப்போ நம்ம ரூரல் டெவலப்மெண்டோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ். சோ அந்த பீப்புளோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு சில மெஷர்ஸ் எடுக்கிறாங்க. அதாவது லிட்ரஸி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து அட்டென்ஷன் கொடுக்கணும். அது மெயினா
ஃபீமேல் லிட்ரஸிக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஜுகேஷன். ஸோ எஜுகேஷனுக்குமே அட்டென்ஷன் கொடுக்கணும். அப்பதான் அவங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஹெல்த் ஃபெசிலிட்டிஸை அஃபோர்டபுளா கொடுக்கணும். அதே மாதிரி பெட்டர் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணும். அப்பதான் அவங்களோட பிசிக்கலி அவங்க ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். அடுத்தது வந்து சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும். ஸோ சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றது ஒர்க் பிளேஸ்லயும் இருக்கணும், அதே மாதிரி வீட்லயும் இருக்கணும். ரூரல் டெவலப்மெண்டோட நெக்ஸ்ட் ப்ராசஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு ரூரல் ஏரியாஸ்ல எலக்ட்ரிசிட்டியை இம்ப்ரூவ் பண்றது, அதாவது பவர் சப்ளை கொடுக்கறது. நெக்ஸ்ட் வந்து இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்றது. ஏன்னா அக்ரிகல்ச்சருக்கு வாட்டர் சப்ளை தேவை, ஸோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஃபார்மர்ஸ்க்கு கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறது. ஏன்னா அவங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் தேவைப்படும், ஸோ அதனால இந்த கிரெடிட் ஃபெசிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். நெக்ஸ்ட் அவங்களுக்கு மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸை அவங்க போய் விற்கணும். ஸோ அப்போ அந்த மார்க்கெட் ஆக்சஸ் வேணும் அப்படின்னா இந்த மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிஸை அவங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறமா டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறது. ஸோ இதுல வந்து அவங்க வில்லேஜுக்கு ரோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கறது, அதே மாதிரி ஹைவேஸ் கிட்ட ஃபீடர் ரோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கறது. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்க்கு வந்து பெட்டர் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும். அதே மாதிரி இன்ஃபர்மேஷனை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் லேண்ட் ரிஃபார்ம்ஸ். லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்றது லேண்ட் ஓனர்ஷிப்போட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல சேஞ்சஸ் கொண்டு வரது தான் லேண்ட் ரிஃபார்ம்ஸ். ஸோ லேண்ட் ரிஃபார்ம்ஸோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேண்ட் ரிலேஷன்ல இருக்கிற எக்ஸ்ப்ளாய்டேஷனை எலிமினேட் பண்ணும். இப்ப லேண்ட்லார்ட் இருக்காங்க, அவங்களோட ஃபார்ம்ல ஃபார்மர்ஸ் வேலை செய்யறாங்க. ஸோ அப்ப அந்த ஃபார்மர்ஸை இந்த லேண்ட்லார்ட் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. ஸோ அங்க வந்து எலிமினேஷன் கொண்டு வரணும். இது ஒரு அப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபார்மர்ஸ் வந்து வேலை செய்யறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு லேண்ட் ஓனர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரூரல் பீப்புளோட சோஷியல் எக்கனாமிக் கண்டிஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். அடுத்தது அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும், அதே மாதிரி ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது ஒரு ஹெக்டர் ஆஃப் லேண்டோட அவுட்புட்டை தான் நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு ஹெக்டர் ஆஃப் லேண்டோட அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணும். இது ஒரு அப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஆல்வியேஷன் ஆஃப் பாவர்ட்டி. ஸோ இந்தியாவோட டோட்டல் பாப்புலேஷன்ல பாத்தீங்கன்னா 22% பாப்புலேஷன் வந்து பாவர்ட்டி லைன் கீழே தான் இருக்காங்க. ஸோ இந்த பாவர்ட்டியை எராடிகேட் பண்றதுக்கு சீரியஸ் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அப்பதான் இந்த வீக்கர் செக்ஷன்ஸ்ல இருக்கிற பீப்புளோட லிவிங் கண்டிஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரொடக்டிவ் ரிசோர்சஸ். ஸோ ப்ரொடக்டிவ் ரிசோர்சஸை டெவலப் பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு லொக்காலிட்டியில என்ன பண்ணும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ ஃபார்மிங்கை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாம மற்ற செக்டார்ஸ்லயுமே எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணணும். ரூரல் டெவலப்மெண்டோட ப்ராசஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் ரூரல் கிரெடிட். கிரெடிட் அப்படின்றது ஃபார்மர்ஸ்க்கு வந்து லோன்ஸ் ப்ரொவைட் பண்றது. ஓகே, அவங்களுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறது, அதுதான் வந்துட்டு ரூரல் கிரெடிட். இப்போ ரூரல் எக்கானமியோட growth வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கேபிட்டலை டைம் டு டைம் இன்வெஸ்ட் பண்ணும். அப்பதான் அக்ரிகல்ச்சர் அண்ட் நான் அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அக்ரிகல்ச்சர்ல பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து கிரெடிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே தேவைப்படுது. ஏன்னா அவங்க கிராப்பை சோ பண்றது ஒரு டைம், ஹார்வெஸ்ட் பண்றது இன்னொரு டைம், அதுக்கப்புறமா அந்த ஹார்வெஸ்ட் பண்ண அவுட்புட் எடுத்துட்டு போய் சேல் பண்ணும். சேல் பண்ணாதான் அவங்களுக்கு இன்கம் வரும். ஸோ இது ஒரு லாங் டைம் கேப். இந்த லாங் டைம் கேப்பை ஃபில் பண்றதுக்கு அவங்களுக்கு கிரெடிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. ஃபார்மர்ஸ் என்ன பண்றாங்க, அவங்களோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை மீட் பண்றதுக்கு அவங்க வந்து நிறைய சோர்சஸ்ல இருந்து borrow பண்றாங்க. சோ என்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீட்ஸ் வாங்கணும், ஃபர்டிலைசர்ஸ் வாங்கணும், அதே மாதிரி கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணும். அதே மாதிரி இதை தவிர்த்து அவங்களுக்கு ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இருக்கும். சோ அதுக்காக அவங்க நிறைய சோர்சஸ்ல இருந்து borrow பண்றாங்க. ஓகே, அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனுக்கு இந்த கிரெடிட் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். சோ அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனோட கான்ட்ரிபியூஷன்ல இந்த கிரெடிட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ணுது. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியை ரைஸ் பண்ணும், அதே மாதிரி இன்கம் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா ரூரல் கிரெடிட் டெலிவரி சிஸ்டம் வந்து எஃபிஷியன்டாவும் எஃபெக்டிவாவும் இருக்கணும். ஃபார்மர்ஸ்க்கு இந்த ரூரல் கிரெடிட் வந்து ரெண்டு சோர்சஸ்ல இருந்து வரும். ஒன்னு வந்து நான் இன்ஸ்டிடியூஷனல் சோர்சஸ், இன்னொன்னு இன்ஸ்டிடியூஷனல் சோர்சஸ். நான் இன்ஸ்டிடியூஷனல் சோர்சஸ்ல யார் யார் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா மணி லெண்டர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ட்ரேடர்ஸ், கமிஷன் ஏஜென்ட்ஸ், ரிச் லேண்ட்லார்ட்ஸ். அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் சோர்சஸ் கீழே எதெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் கிரெடிட், லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ், கமர்ஷியல் பேங்க் கிரெடிட், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், கவர்மெண்ட், நபார்ட், செல்ஃப் ஹெல்ப் குரூப். ஓகே, இப்போ இந்த சோர்சஸ் எல்லாத்தையும் நம்ம டீடைல்டா பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் நம்ம நான் இன்ஸ்டிடியூஷனல் சோர்சஸ் பார்க்கலாம். இதை நம்ம இன்ஃபார்மல் சோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த இன்ஃபார்மல் சோர்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நம்ம யூஸ்வலா ஒரு லோன் வாங்கும்போது சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும். அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் இங்க இருக்காது. அதனால இது வந்து நான் இன்ஸ்டிடியூஷனல் சோர்சஸ் ஆர் இன்ஃபார்மல் சோர்சஸ். இதுல ஃபர்ஸ்ட் வந்து மணி லெண்டர்ஸ். மணி லெண்டர்ஸ் அப்படிங்கிறவங்க பணம் கொடுக்கறவங்க. ஓகேவா? ஸோ ஃபார்மர்ஸ் என்ன செய்யறாங்க? இந்த மணி லெண்டர்ஸ் கிட்ட போய் பணம் வாங்குறாங்க, லோனா வாங்குறாங்க. ஆனா இந்த மணி லெண்டர்ஸ் ஃபார்மர்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்க லோனுன்னு கொடுக்கும்போது ஃபார்மர்ஸ் என்ன செய்யணும்? அந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட்னு ஒண்ணு கட்டணும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து ரொம்ப ஜாஸ்தி வச்சிடுறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மணி லெண்டர்ஸ் வந்து ஃபார்மர்ஸோட அக்கௌண்ட்ஸ் அவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. சோ அந்த மணி லெண்டர்ஸ் எவ்வளவு அவங்க லோன் கொடுத்தாங்க, அதுல ஃபார்மர்ஸ் எவ்வளவு ரீபே பண்ணிட்டாங்க, எவ்வளவு இதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டாங்க, எந்த மாசத்துக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணல, இது எல்லாமே அவங்க அக்கௌண்ட்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா? சோ அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கு தெரியாமையே அவங்க அந்த அக்கௌண்ட்ஸை மாத்துறாங்க, அவங்கள சீட் பண்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரிலேட்டிவ்ஸ். சோ ஃபார்மர்ஸ் என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு பண கஷ்டம் வரும்போது அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்டயும் பணம் வாங்கிக்கிறாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஃபார்மல் லோன். ஏன்னா இதுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. அண்ட் இந்த லோனை வந்து ஹார்வெஸ்ட்க்கு அப்புறம் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் இன்ஃபார்மல் சோர்ஸ் ட்ரேடர்ஸ் அண்ட் கமிஷன் ஏஜென்ட்ஸ். ட்ரேடர்ஸ் அண்ட் கமிஷன் ஏஜென்ட்ஸ் என்ன பண்றாங்க? ஃபார்மர்ஸ்க்கு வந்து லோன் கொடுக்குறாங்க. பட் எப்படி கொடுக்குறாங்கன்னா அவங்களோட கிராப்ஸ் இருக்குல்ல, அதை வந்து அடமானம் வச்சுதான் லோன் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ ஃபார்மர்ஸ் என்ன செய்யணும்? அவங்களோட கிராப்ஸை மார்ட்கேஜ் பண்ணும் அந்த ட்ரேடர்ஸ் கமிஷன் ஏஜென்ட்ஸ் கிட்ட. அப்ப அவங்க லோன் கொடுப்பாங்க. இப்போ கொடுக்குற லோனுக்கு அவங்க என்ன செய்யறாங்க? ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் சார்ஜ் பண்றாங்க. ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. ஃபார்மர்ஸ் வந்து அவங்களோட கிராப்ஸை இந்த ட்ரேடர்ஸ் அண்ட் கமிஷன் ஏஜென்ட்ஸ்க்கு வந்து லோ பிரைஸ்க்கு விற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனும் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிச் லேண்ட்லார்ட்ஸ். இப்ப ஸ்மால் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அதே மாதிரி டெனன்ட்ஸ் இவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு எப்பெல்லாம் பண தேவை இருக்கோ அவங்க என்ன பண்ணலாம்? லேண்ட்லார்ட்ஸ் கிட்ட இருந்து லோன் எடுத்துக்கலாம். ஸோ லேண்ட்லார்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து ஃபார்மர்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. நான் இன்ஸ்டிடியூஷனல் சோர்சஸ் வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க. அவங்க லோன் லெண்ட் பண்ணா கூட அது ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்தாங்க. அதே மாதிரி அவங்களோட அக்கௌண்ட்ஸை மேனிப்புலேட் பண்ணாங்க. ஸோ இதனால இந்த ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் கடன் அப்படிங்கிற ஒரு வலையில மாட்டிக்கிட்டாங்க. 1969ல ஒரு மேஜர் சேஞ்ச் வந்துச்சு. ஸோ இந்தியா வந்து நிறைய ஏஜென்சிஸ் மூலமா இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் அப்ரோச் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடாப்ட் பண்ணுச்சு. ஸோ 1969ல பாத்தீங்கன்னா பேங்க்ஸ் எல்லாத்தையும் நேஷனலைஸ் பண்ணாங்க. நேஷனலைசேஷன் அப்படின்றது பிரைவேட் செக்டார் அசெட்ஸை வந்து ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது. ஸோ அப்போ இந்த பிரைவேட் செக்டார் அசெட்ஸை வந்து ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்ரேட் பண்ணுவாங்க இல்ல ஓன் பண்ணுவாங்க. இதை தான் நம்ம நேஷனலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்தியால பாத்தீங்கன்னா பிரைவேட் செக்டார் தான் முன்னாடி எல்லாம் பேங்க்ஸா ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. இந்த நேஷனலைசேஷன் மூலமா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் செக்டார் கிட்ட இருந்த பேங்க்ஸ் எல்லாம் பப்ளிக் செக்டாருக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு. சோ இப்படிதான் நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ் அப்படிங்கிறது எக்ஸிஸ்டன்ஸ்குள்ள வந்துச்சு. சோ பேங்க்ஸை ஏன் நேஷனலைஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி பிரைவேட் செக்டார் தானே இந்த பேங்க்ஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் வந்துட்டு லோன் இந்த மாதிரி பினான்சியல் சப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அக்ரிகல்ச்சரும் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸும் பின்தங்கியே இருந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் மேல கண்ட்ரோலை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறதுனால இந்தியன் கவர்மெண்ட் வந்து 14 மேஜர் லெண்டர்ஸை வந்து நேஷனலைஸ் பண்ணாங்க 1969ல. அண்ட் 1990ல பாத்தீங்கன்னா இன்னொரு 6 பேங்க் நேஷனலைஸ் பண்ணாங்க. இன்ஸ்டிடியூஷனல் சோர்சஸ் என்ன அப்ஜெக்டிவ்ல கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து அடிக்குவேட் கிரெடிட் ப்ரொவைட் பண்ணும் அண்ட் சீப் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸை அசிஸ்ட் பண்ணும். ஸோ அவங்களோட அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் அவங்களோட இன்கம் மேக்ஸிமைஸ் பண்றதுக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் கிரெடிட்டோட இன்ஸ்டிடியூஷனல் சோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கோஆபரேட்டிவ் கிரெடிட். கோஆபரேட்டிவ் கிரெடிட்டோட முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா இந்தியன் ஃபார்மர்ஸை வந்து மணி லெண்டர்ஸோட பிடியில இருந்து லிபரேட் பண்ணணும். அப்ப அவங்களுக்கு வந்து லோனை வந்து லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ல ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது தான் பிரைமரி அப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ். லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்கு எப்படி கிரெடிட் ப்ரொவைட் பண்றாங்கன்னா ஃபார்மர்ஸோட லேண்டை மார்ட்கேஜா எடுத்துக்கிட்டு தான் அவங்க வந்து கிரெடிட்டை ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ ஃபார்மர்ஸ் என்ன செய்யணும்? இந்த லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ்ல அவங்களோட லேண்ட் அடமானம் வச்சுதான் கிரெடிட் அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த லோன்ஸை வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லேண்ட்ல பெர்மனன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரதுக்கு, அதே மாதிரி அக்ரிகல்ச்சரல் இம்ப்ளிமெண்ட்ஸை பர்ச்சேஸ் பண்றதுக்கு, அதே மாதிரி பழைய கடனை அடைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் கமர்ஷியல் பேங்க் கிரெடிட்.
சோ முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் தான் வந்து இந்த ரூரல் கிரெடிட் அட்வான்ஸ் பண்றதுல ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணிட்டு இருந்தது. பட் நேஷனலைசேஷனுக்கு அப்புறம், அதாவது 1969 நேஷனலைசேஷன் நடந்துச்சுல, அதுக்கப்புறம் வந்து இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன பண்ணாங்க, ரூரல் ஏரியாஸ்ல பிரான்ச்சஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு வந்து டைரக்டாவே அவங்க ஃபினான்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்ஸ்டிடியூஷனல் சோர்சஸ்ல நெக்ஸ்ட் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். இந்த பேங்க்ஸை வந்து எந்த ஏரியாஸ்ல பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் இல்லையோ அங்க ஓபன் பண்ணாங்க. இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூரல் ஏரியாஸ்ல இருக்கிற ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸ், ஆர்டிசன், ஸ்மால் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்து கிரெடிட் ப்ரொவைட் பண்றதும் அதே மாதிரி மத்த பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்றதும் தான் இதோட அப்ஜெக்டிவ். ஃபார்மல் சோர்சஸ்ல அடுத்தது கவர்மெண்ட். கவர்மெண்ட் வந்து லோன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்கல்ல, அதுக்கு பேர் டக்காவி லோன்ஸ். ஓகே, சோ இந்த லோன்ஸ் எப்ப ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்ல ப்ரொவைட் பண்ணுவாங்க, லைக் ஃபேமைன்ஸ், ஃபிளட்ஸ் இந்த மாதிரி. சோ இந்த லோன்ஸை ப்ரொவைட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா 6%க்கும் கம்மியா தான் இருக்கும். இன்ஸ்டிடியூஷனல் சோர்சஸ்ல நெக்ஸ்ட் நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், இன் ஷார்ட் இதை நபார்ட் அப்படின்னு சொல்லுவோம். நபார்ட் அப்படிங்கிறது ஒரு அபெக்ஸ் பேங்க். ஓகே, இதுதான் ஒரு மெயின் பேங்க். ஓகே, இப்போ கோஆபரேட்டிவ்ஸ், கமர்ஷியல் பேங்க்ஸ், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்லாம் ரூரல் கிரெடிட்டோட எக்ஸ்பான்ஷனுக்காக ஒர்க் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஃபங்க்ஷன்ஸை கோஆர்டினேட் பண்றது தான் நபார்ட். ஸோ அதனால அது ஒரு அபெக்ஸ் பேங்க். இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோஆபரேட்டிவ்ஸ், கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்ட் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸோட ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த்தை ப்ரமோட் பண்றது தான் இதோட அப்ஜெக்டிவ். ஸோ கிரெடிட் இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்றது மட்டும் இல்லாம நபார்ட் என்ன செய்யுது, நான் அக்ரிகல்ச்சர் செக்டாருக்குமே ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. ஏன்னா வந்துட்டு ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்றது எல்லா செக்டார்ஸுமே டெவலப் ஆகணும். ஸோ அப்போ இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட்டை ப்ரமோட் பண்றதுக்காக நான் அக்ரிகல்ச்சர் செக்டாருக்குமே இது வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸை ப்ரொவைட் பண்ணுது. கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த கிரெடிட் சிஸ்டம்ல ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வந்துச்சு. ஓகே, சோ அதனால இங்க ரூரல் கிரெடிட் அப்படிங்கிற விஷயம் வந்து ப்ரொடக்ஷன் ஓரியன்டட் லெண்டிங்காவும் மாறுச்சு. இன்ஸ்டிடியூஷனல் சோர்சஸ்ல நெக்ஸ்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப் பேங்க் லிங்கேஜஸ் ப்ரோக்ராம் ஃபார் மைக்ரோ ஃபினான்ஸ். ஸோ இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்போட ஃபோக்கஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, ரூரல் புவர். ஓகே, யாருக்கெல்லாம் ஃபார்மல் பேங்கிங் சிஸ்டம்க்கு ஆக்சஸ் இல்லையோ அவங்க எல்லாம் தான் டார்கெட். ஸோ இந்த டார்கெட் குரூப்ல யார் இருப்பாங்கன்னா, ஸ்மால் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், அக்ரிகல்ச்சர், நான் அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸ், ஆர்டிசன்ஸ் இவங்க எல்லாம் இருப்பாங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து ஸ்மால் ப்ரப்போர்ஷன்ஸை சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ப்ரமோட் பண்ணுது. ஸோ இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல இருக்கிற ஒவ்வொரு மெம்பருமே ஒரு மினிமம் கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். ஸோ அந்த பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல எந்த மெம்பர்ஸ்க்கு பணம் தேவையோ அவங்களுக்கு கிரெடிட்டா ஒரு ரீசனபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கொடுப்பாங்க. இந்த லோனை வந்து அவங்க ஸ்மால் இன்ஸ்டால்மெண்ட்ஸா ரீபே பண்ணலாம். 2019ல பாத்தீங்கன்னா 6 crore விமென் இந்தியால 54 lakh விமென் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல மெம்பர்ஸ் ஆயிருக்காங்க. அண்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து விமென் எம்பவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. பட் இந்த பாரோயிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கன்செப்ஷன் பர்பஸ்க்காக தான் வாங்குறாங்க, அவங்களோட ஓன் பர்சனல் யூஸ்க்காக தான் வாங்குறாங்க. ஸோ இந்த பாரோயிங்ஸ் ப்ரொடக்டிவ் பர்பஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போறது ரொம்ப கம்மி தான். ரூரல் பேங்கிங்கோட கிரிட்டிக்கல் அப்ரைசல் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ பேங்கிங் சிஸ்டமோட ரேபிட் எக்ஸ்பான்ஷன்னால ரூரல் ஃபார்ம் அண்ட் நான் ஃபார்மோட அவுட்புட், இன்கம், எம்ப்ளாய்மெண்ட்ல ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் இந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோன் கிடைக்குது அவங்களோட ப்ரொடக்ஷன் நீட்ஸை மீட் அவுட் பண்றதுக்கு. ஆர்கனைஸ்ட் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சிஸ்டமோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ரூரல் பேங்கிங் சிஸ்டம் வந்து ஃபார்மர்ஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கு அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு இது ஹெல்ப் பண்ணிருக்கு, டைரக்டாவோ இன்டைரக்டாவோ. ஆர்கனைஸ்ட் ஆர் வெல் ஸ்ட்ரக்சர்ட் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சிஸ்டம் வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது ஃபார்மர்ஸ்க்கு அடிக்குவேட் கிரெடிட் அவைலபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத பாத்துக்குது. அதே மாதிரி ரூரல் பாப்புலேஷனுக்கு லோன் இருக்கான்னு பாத்துக்குது. எதுக்காக இந்த லோன், அவங்களோட ப்ரொடக்டிவ் நீட்ஸை மீட் அவுட் பண்றதுக்கு. அண்ட் இந்த லோன் வந்து சீப்பர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதா அப்படிங்கறதும் பாத்துக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரூரல் ஃபார்ம், நான் ஃபார்மோட அவுட்புட், இன்கம், எம்ப்ளாய்மெண்ட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுதா அப்படிங்கறதையும் பாத்துக்குது. ரூரல் பேங்கிங்கோட பெனிஃபிட்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் ரூரல் பேங்கிங் என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்சஃபிஷியன்சி. ஸோ ரூரல் எக்கானமியோட growth எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, எவ்வளோ கேபிட்டல் இன்ஃபியூஸ் பண்றாங்க,
அப்படின்றத பேஸ் பண்ணி தான் ரூரல் எக்கானமியோட growth இருக்கு. ஏன்னா அவங்க கேபிட்டல் இன்ஃபியூஸ் பண்ணதான் அவங்களால அவுட்புட்டை எடுக்க முடியும். ஸோ ஃபார்மர்ஸ்க்கு வந்து அந்த லாங் ஜெஸ்டேஷன் பீரியடை மீட் அவுட் பண்றதுக்கு ஃபண்ட்ஸ் தேவைப்படுது. அந்த லாங் ஜெஸ்டேஷன் பீரியட் அப்படின்றது எந்த பீரியட்? அவங்க கிராப்ஸை சோ பண்ண ஒரு டைம் ஆகுது, ஹார்வெஸ்ட் பண்ண ஒரு டைம் ஆகுது, ஹார்வெஸ்ட் பண்ண அவுட்புட்டை சேல் பண்ண ஒரு டைம் ஆகுது, அப்புறம் தான் உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வரும். ஸோ இந்த லாங் ஜெஸ்டேஷன் கேப்பை அவங்க மீட் அவுட் பண்றதுக்கு பணம் தேவைப்படுது. ஸோ இந்த ஃபண்ட்ஸ் டிமாண்ட் இருக்குல்ல, அது வந்து கண்ட்ரில இருக்க ரூரல் கிரெடிட்டோட வால்யூமை விட ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அப்போ ரூரல் கிரெடிட்டோட வால்யூம் வந்து இன்சஃபிஷியண்டா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து டிபெண்டன்ஸ் ஆன் இன்ஃபார்மல் கிரெடிட் சிஸ்டம். ஸோ இப்போ ஸ்மால் ஃபார்மர்ஸ், புவர் ஃபார்மர்ஸ் இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட கொலாட்ரல் கொடுக்கறதுக்கு சொத்து இருக்காது. அதாவது ஒரு அடமானம்னு ஒண்ணு வைக்கணும்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சொத்து, லேண்ட் ஏதாவது ஒண்ணு இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த கொலாட்ரல் அவங்க கிட்ட இருக்காது. ஸோ அவங்களால இந்த ஃபார்மல் பேங்கிங் சிஸ்டமை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்றாங்க? வேற வழி இல்லாம இன்ஃபார்மல் சோர்சஸ டிபெண்ட் பண்றாங்க. ஸோ இன்ஃபார்மல் சோர்சஸ் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு லோன் கொடுக்குறேங்கிற பேர்ல ஹை இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்றாங்க. அதே மாதிரி அவங்களோட அக்கௌண்ட்ஸை மேனிப்புலேட் பண்றாங்க. ஸோ அவங்க அந்த டெட் ட்ராப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள தள்ளப்படுறாங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் inadequate coverage of institutional sources. இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் அரேஞ்ச்மெண்ட் வந்து inadequate தான் கண்டினியூ ஆகுது. ஏன்னா அவங்க கண்ட்ரியோட என்டையர் ரூரல் ஃபார்மர்ஸையும் கவர் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து inadequate amount of sanction. இப்ப ஃபார்மர்ஸ் வந்து லோன் அமௌண்ட்னு ஒண்ணு சொல்லி போய் கேட்பாங்க பேங்க்ல. பட் பேங்க் என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு கம்மியான லோன் அமௌண்ட் தான் சாங்ஷன் பண்ணுவாங்க. சோ அவங்களுக்கு சாங்ஷன் ஆகுற லோன் அமௌண்ட் பாத்தீங்கன்னா inadequate இருக்கு. சோ இதனால ஃபார்மர்ஸ் வந்து அந்த லோன்ஸை அன்ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட பர்சனல் தேவைக்கு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சோ ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்கு அந்த பணம் போறது கிடையாது. ஏன்னா அந்த லோன் அமௌண்ட் கிடைச்சதே வந்து அவங்களுக்கு inadequate இருக்கு. நெக்ஸ்ட் வந்து லெஸ் அட்டென்ஷன் டு புவர் ஆர் மார்ஜினல் ஃபார்மர்ஸ். ஸோ இப்போ இந்த நீடி ஃபார்மர்ஸ் இருக்காங்களா, ஸ்மால் புவர் ஃபார்மர்ஸ் இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கிரெடிட் ரிக்வயர்மெண்ட்டுக்கு ரொம்ப கம்மியான அட்டென்ஷன் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட கொலாட்ரல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல. கொலாட்ரல்னா ஏதோ ஒரு அசெட் அவங்க பிளெட்ஜ் பண்ணி தான் லோன் வாங்கணும். ஸோ அந்த அசெட் அவங்க கிட்ட இல்ல பிளெட்ஜ் பண்றதுக்கு. ஸோ அதனால இந்த நீடி ஃபார்மர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேங்க்கும் அதர் பினான்சியல் சோர்சஸும் இவங்களோட கிரெடிட்டை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதே வந்து வெல் டு டு ஃபார்மர்ஸா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நல்ல கிரெடிட் வர்தினஸ் இருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு நிறைய அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து growing overdue. ஸோ இப்போ கிரெடிட் ஏஜென்சிஸ்லாம் ஃபார்மர்ஸ்க்கு லோன் கொடுக்குறாங்க. ஆனா அந்த ஃபார்மர்ஸ் திருப்பி ரீபே பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால லோன் அவுட்ஸ்டாண்டிங் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. இதுக்கு பேசிக் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் கிட்ட ரீபேயிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப புவரா இருக்கு. ஸோ இதனால கிரெடிட் ஏஜென்சிஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்கு லோன் கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா கொடுக்க வேண்டியிருக்கு. அண்ட் அக்ரிகல்ச்சர் லோனோட ரேட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ஃபார்மர்ஸ் வந்து இந்த லோன்ஸை ரீபே பண்றதுக்கு ரெஃப்யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து பேங்கிங் சிஸ்டமோட ஸ்மூத் ஃபங்க்ஷனிங்க்கு ஒரு த்ரெட்டா இருக்கு. அண்ட் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். கமர்ஷியல் பேங்க்ஸ் தவிர்த்து மற்ற ஃபார்மல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு சில விஷயத்த லேக் ஆகுனாங்க. என்னென்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் டெபாசிட் மொபிலைசேஷன். ஸோ ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க அட்ராக்ட் பண்ணல. அதே மாதிரி லோன் ரிகவரியில ரொம்ப இன்எஃபெக்டிவா இருந்தாங்க. ஃபினான்ஷியல் லிட்ரஸி ரொம்ப கம்மியா இருந்ததுனால, அதாவது ஃபினான்ஸை பத்தின நாலேஜ் ரொம்ப கம்மியா இருந்ததுனால அந்த ரிசோர்சஸை வந்து அவங்களால எஃபிஷியன்டா யூஸ் பண்ண தெரியல. அதுக்கப்புறமா அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா லெண்டிங் ப்ராக்டிசஸ் ரொம்ப புவரா இருந்துச்சு. ஏன்னா அவங்க நீடி பாரோவர்ஸ்க்கு கம்மியா தான் கொடுத்தாங்க. பட் வெல் டு டு பாரோவர்ஸ்க்கு நிறையவே கிரெடிட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப் பில்டிங் வந்து இவங்க கிட்ட ரொம்ப இன்சஃபிஷியன்டா இருந்துச்சு. ஓகே. சோ இப்போ இந்த சிச்சுவேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க்ஸ் வந்து அவங்களோட அப்ரோச்சை மாத்திக்கணும். சோ அவங்க வெறும் லெண்டர்ஸா மட்டும் இல்லாம பேங்கிங் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் பாரோவர்ஸோட. அதுக்கப்புறம் ஃபார்மர்ஸ்க்கு வந்து இந்த சேவிங்ஸ் ஹேபிட்டை என்கரேஜ் பண்ணும். அதே மாதிரி அவங்களோட ஃபினான்ஷியல் ரிசோர்சஸை எஃபிஷியன்டா யூஸ் பண்றதுக்கு அவங்கள என்கரேஜ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு சின்ன கான்செப்ட் பார்க்கலாம். பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து 28 ஆகஸ்ட் 2014 லான்ச் பண்ணாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா பீப்புள் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் அப்படிங்கறத என்கரேஜ் பண்றதுக்காக. ஸோ இந்த பேங்க் ஹோல்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 1 to 2 lakh rupees வரைக்கும் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்குது. அதே மாதிரி 10,000 rupees வரைக்கும் அவங்க ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 rupees வரைக்கும் எக்ஸ்ட்ரா வித்ட்ரா பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்களோட வேஜஸ்,
ஓல்ட் ஏஜ் பென்ஷன், அதே மாதிரி கவர்மெண்ட் கொடுக்குற சோஷியல் செக்யூரிட்டி பேமெண்ட்ஸ்லாம் இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். இங்க வந்து மினிமம் பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு ஒண்ணு மெயின்டைன் பண்ண வேண்டாம். இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா 40 crore மேல பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஓபன் ஆயிருக்கு. அண்ட் இது வந்து இன்டைரக்டா சேவிங் ஹேபிட்ஸ வந்து ப்ரமோட் பண்ணிருக்கு. அதே மாதிரி ரூரல் ஏரியாஸ்ல இந்த ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ எஃபிஷியன்ட்டா அலோகேட் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் தமிழ்நாடு விமன் இன் அக்ரிகல்ச்சர், இன் ஷார்ட் இதை டான்வா அப்படின்னு சொல்றோம். இந்த ப்ராஜெக்ட் எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லேட் 1980s தமிழ்நாடுல இதை வந்து ப்ராஜெக்டை லான்ச் பண்ணாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா வந்துட்டு விமனை லேட்டஸ்ட் அக்ரிகல்ச்சர் டெக்னிக்ஸ் அண்ட் ஆர்கானிக் ஃபார்மிங்ல ட்ரெயின் பண்றதுக்காக. ஸோ இந்த டன்வா ப்ரோக்ராம் வந்து விமனை ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு என்கரேஜ் பண்ணிருக்கு. ஸோ இது மூலமா அவங்க என்ன பண்றாங்க, அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றாங்க, அதே மாதிரி அவங்களோட ஃபேமிலி இன்கமையும் ரைஸ் பண்றாங்க. திருச்சிராப்பள்ளியில ஃபார்ம் விமென்ஸ் குரூப் அப்படின்றது அந்தோனி அம்மாள் அப்படிங்கிறவங்க நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுல என்ன பண்றாங்கன்னா விமன் எல்லாம் ட்ரெயின் பண்ணி வெர்மிகோஸ்ட் வந்து செல் பண்றாங்க. அண்ட் இது மூலமா அவங்க மணி ஏர்ன் பண்றாங்க. ஸோ விமென்லாம் வந்து எஸ்ஹெச்இ தட் இஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப் மாதிரி இவங்களும் இந்த ஃபார்ம் விமென்ஸ் குரூப் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபார்ம் விமென்ஸ் குரூப் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட குரூப்குள்ள வந்து சேவிங்ஸ் அப்படிங்கறத ஒன்று கிரியேட் பண்ணி மைக்ரோ கிரெடிட் சிஸ்டம் மூலமா அவங்க வந்து லோன் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணியை லோனா கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோல பார்த்த கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் உங்க புக்ல தரவா படிச்சுக்கோங்க. அண்ட் புக் பேக்ல இருக்கிற எக்ஸசைசஸையும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.